தர்மேந்திர பிரதானி ராஜினாமா குறித்து ஆம் இல்லை என்ற பதிலை மட்டுமே எதிர்பார்க்கிறோம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிர்வாகி அசுதோஷ் ரங்கா திட்டவட்டம். குதிரை பேர வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர். சகோதரர் அசோக் குமார் நேரில் ஆஜராகி கையெழுத்து. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கிடுக்குப்பிடி விசாரணை. காவல்துறை துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் குதிரை பேர வழக்கில் பணப்பரிமாற்றம் தொடர்பாக கேள்வி மேல் கேள்வி. காவல் மரணங்கள் தொடரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் வாயை திறப்பது எப்போது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. முதலமைச்சரானதும் சாரி கூட கேட்க துணிவின்றி எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என காட்டமான பதிவு. நீட் தொடர்பாக பேச திமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லை. தமிழகத்தில் அறவழியில் நடக்கும் போராட்டத்திற்கு தமிழக அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. வேண்டாங்கிறத சப்சிடைஸ் பண்ணிட்டு இப்போ பதவி விலகினால் நீட்டு தொடரும். அப்போ அதுதான் நமக்கு தேவையா? நமக்கு அது தேவையில்லை. நமக்கு நீட்டு வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இதில் நிறைய இடத்துல திமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பங்கேற்று நிறைய பேசியிருக்காங்க. இதை பேசக்கூடிய தகுதி திமுக கிடையாது. நம்ம காவிரி பிரச்சினை தொடர்பாக யாரை வேண்டுமானாலும் சந்தித்து பேச தயார். இணக்கமாக செயல்படுவதையே விரும்புவதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. மேகதாது விவகாரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானமே போதுமானது. முதலமைச்சர் கர்நாடக செல்ல வேண்டிய தேவையில்லை என்ற தொனியில் அமைச்சர் வன்னியரசு கருத்து. கள்ளக்குறிச்சி தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சி மறுசீரமைப்பு, உள்ளாட்சி தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை. ஆபரண தங்கத்தின் விலை நேற்று குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,06,400 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் 240 ரூபாய்க்கும் மார்வெள்ளி 1 கிலோ 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லையில் கனிம வள கடத்தல் லாரிகளிடம் லஞ்சம் வாங்கிய ஆடியோ வெளியான நிலையில் பாப்பக்குடி காவல் நிலைய ஆய்வாளர் அதிரடி இடமாற்றம். திருநெல்வேலி சரக டிஐஜி திருநாவுக்கரசு உத்தரவு. வேலூர் மாவட்டம் அல்லேரி பஞ்சாயத்துக்குட்பட்ட மருதவள்ளிமேடு மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகளின்றி அவதிப்படும் மக்கள். சத்தியம் தொலைக்காட்சி மக்களோடு மக்களாக மலை கிராமத்திற்கு சென்று நேரடி ரிப்போர்ட். ரோடு வசதி செஞ்சு கொடுத்தா பசங்களாம் நல்லா படிக்குங்க. எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு போக்குவரத்து, இதுதான் எங்களுக்கு மெயினாக இதுதான். தண்ணி வசதி வந்து நிறைய இல்லை. அதனால் குடி தண்ணி வந்து ரொம்ப சிரமப்படுறோங்க. நைட்டு எல்லாம் உட்காந்து தண்ணி 1 குடமா 2 குடமா இறச்சிக்கின்னு வராங்க. ரோடு இருந்துச்சுன்னா கண்டிஷனாக படிச்சிருப்பேன். எதுக்கு மாரியாச்சும் ரோடு போட்டு நல்லா படிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் தொடங்கியது. 200 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் விவசாயிகளுக்கு வழங்க திட்டம். ஜம்மு காஷ்மீரின் தோடா, கிஸ்வா, ரம்பன் மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பக்லிகார் அணை நிரம்பியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல மதகுகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றம். கிளாம்பாக்கத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை நீட்டிக்க திட்டம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மணல் கடத்தல் கும்பலால் ஏரிக்கரை உடைப்பு. பனை மரங்கள் சாய்ந்து ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் நீல நிற குறிஞ்சி மலர்கள். சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. சிறு வயதில் இருந்து சேர்ந்து வாழ்வதாக பிரிய மனமின்றி ஒரு இளைஞரை 3 இளம்பெண்கள் திருமணம் செய்து கொண்ட வினோதம். இந்த திருமண சட்டப்படி இந்த திருமணம் செல்லுமா என இணையத்தில் விவாதம். ஜெர்மனி முன்னாள் அதிபர் ஹிட்லரின் வீட்டை காவல் நிலையமாக மாற்றியது ஆஸ்திரிய அரசு. மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவன பயன்பாட்டில் இருந்த வீடு மாற்றம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பல்கள் மீது தொடர்ந்து 2வது நாளாக சீனா தாக்குதல். தேவையின்றி அச்சுறுத்துவதாக பிலிப்பைன்ஸ் குற்றச்சாட்டு. அமைதியான துணைக்கோள் என கருதப்படும் நிலவில் இதுவரை 250 முறை நில அதிர்வு. பல அதிர்வுகள் பல மணி நேரம் நீடித்திருக்கலாம் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் புதிய தகவல். காமன்வெல்த் தொடரில் பதக்க வேட்டையை தொடங்கி இந்தியா. பாரா பளு தூக்குதலில் ஜண்டுகுமார் வெண்கலம் வென்று அசத்தல். தனது கையொப்பம் இட்ட ஜெர்சியை இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லருக்கு பரிசாக வழங்கிய ரோஹித் சர்மா. நண்பருக்கு மிக்க நன்றி என பட்லர் பதிவு.